ஓகே, இந்த வருஷம் உங்களுடைய அன்எக்ஸ்பெக்டட் மூவின்னு எது சொல்லுவீங்க? எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, பட் ஆனால் ஒரு பிக்கர் ஹிட்டாக அமைஞ்சது. மாமன் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக 3 வீக்ஸ் போச்சு. ஆ. நல்ல ஃபேமிலி க்ரௌடு. சூரி சருக்கு இவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த டைம் இருந்தது. ஏன்னா ஒரு படம் சூரி அவங்க நடிச்சிருக்காங்க, 3 வீக்ஸ் போகுது. அந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்த்தோன்னா எங்களுக்கு வந்து 2 படம் அந்த டைம் ரிலீஸ். ஆமாம், டிடி அது பார்ட் 3 அந்த ஃப்ரான்ச்சைஸியில் வந்துருந்துச்சு. அது என்னதான் மிக்ஸ்டு ரிவ்யூவாக இருந்தாலும் அந்த படத்துக்கு அதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்லா போயிட்டு இருந்தது. ஓகே, அந்த ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோன்னா அந்த சந்தானம் சார் மூவி தான் நல்லா போயிருக்கும். அதுக்கப்புறமா அந்த வீக் டேஸ் முடிகிற டைமில் தான், அந்த சாட்டர்டே சண்டேக்கு அப்புறம் தான் இதோட என்கொயரி நிறையா ஜாஸ்தியாச்சு. எல்லாருமே வந்து நாங்கள் ஷோஸ் வந்து 2மே ரொம்ப சின்ன மூவிஸ் தான், 2மே நாங்கள் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தோம். இப்போ சந்தானம் மூவிஸ் வந்து நைட் ஷோஸ்லலாம் வச்சுருந்தோம் நிறையா. பட் ஆனால் வந்து என்கொயரி வந்து அப்புறமா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் இந்த மூவி கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் செகண்ட் வீக் 3rd வீக் வரைக்கும் மாமன் கொண்டு போனோம். மாமன் வந்து அந்த டைமுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ரன்.